நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிற லென்த்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அதிலிருந்து ஒரு 1 இன்ச் கேப்க்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுட்டு, 2யும் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜ் அந்த ஸ்டீல்ல வந்து குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாரி ஸ்டீலா மெட்டலா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஃபினிஷிங்ல அந்த சைடுல வந்து எட்ஜ் வர மாதிரி இந்த மாரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பீஸ வந்து இந்த மாதிரி 2 சைட்லயும் கட் பண்ணோம்னா, இந்த மாரி பீஸா வந்துரும். அத வந்து இந்த மாரி கார்னர்ல கட் பண்ணி நம்ம வந்துட்டு தனியாவே அந்த பீஸ வந்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணி. இப்ப இந்த மாரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாரி கொஞ்சமா ஓப்பன் பீஸ் மாரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு மேல வந்து கவர் பண்றதுக்கு நான் கிளிட்டர் ஷீட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிட்டர் ஷீட்டும் அதே மாரி நம்ம வந்து கம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் ரவுண்டுக்குமே சுத்தி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து எக்ஸஸா வந்து இருக்கிற பீஸஸ்லாம் நம்ம அந்த பாட்டம்ல, மேல, சைட்ல இருக்கிற எல்லா எக்ஸஸ் பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனா வர மாதிரி. இப்போ வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே இடத்துலயே வந்து வச்சு, நம்ம வந்து அழகா ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு பேங்கிள் ஸ்டாண்டா கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அழகா அந்த ஹோல்குள்ள வைக்கிறதுக்கு சூப்பரா செட் ஆயிக்குது நம்மளுக்கு. இத வந்து இன்னொரு விதமாவும் நம்ம வந்து பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து பேங்கிள் இதுவா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அது வேணும்னா சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் இத வச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ற ஒரு பேங்கிள் ஸ்டாண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும். வேணுங்கும்போது நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம்.